ஹலோ மக்கள் எல்லாரும் பேங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பத்தி ரிவ்யூ எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 390 பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா ரிவ்யூ எடுத்திருக்கேன். கேடிஎம் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கான ஏத்த மாதிரி ஒரு 390 வீடியோ, அதுவும் புது மாடல் வீடியோ நான் இங்க இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சின்ன இன்ஃபர்மேஷன் விடாம நம்ம நிறைய எல்லாமே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த 390 ஏதாவது வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. உங்க ஒரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட லைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை பார்த்துடலாம். லைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா ரியல் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. லைட்ல பார்த்தீங்கன்னா அது நல்லா பிரைட்னஸா நீங்க ஹெட்லைட் போடலனாலும் சரி, இதே நம்மளுக்கு நல்ல ஒரு லைட்டு நல்லா காட்டும். அது பார்த்தீங்கன்னா இங்க ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனோட நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த டியூக்கோட டிசைன் தெரியாதவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு தந்திருக்காங்க. பார்க்க நல்லா கியூட்டா இருக்கு, அழகு குட்டி. லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் ரெண்டு இது நமக்கு இதுல தந்திருக்காங்க. இதுல நமக்கு பாட்டாவும் நமக்கு இப்போ ஒரு 4 இது வர மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா எல்இடி தான். எல்இடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டியோண்டா, இப்போ சின்ன இல்ல ஒரு ஷார்ப்பா நல்லா தந்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. அப்படியே நம்ம பேக் சைடை பார்த்துடலாம். பேக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி செட்டப் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பேக் லைட்டும் நம்மளுக்கு எல்இடி தான் வந்திருக்கு. அப்புறம் இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான், ஆல் எல்இடி செட்டப். இல்லை பார்த்தீங்கன்னா பேக் லைட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதில் பார்க்க கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க இந்த பேக் லைட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கு? இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி ஓகேவா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தலாம். இதோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது மாடல் இப்போ இந்த 2025க்கு 2024க்கு இந்த மாடல் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த டிசைனும் பார்க்க புதுசா, ஆனா இது பழசை விட கொஞ்சம் நல்லா புதுசா இருக்கு. நல்லா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது சொல்ல போனா பழசுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒட்டி வந்து கொஞ்சம் அதோட இது வந்து நான் உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடரா காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு பார்க்கவும். இந்த கேடிஎம் 390லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு போடுறேன் நான். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ ஆரஞ்சு கலர் தான் நமக்கு இப்போ தந்திருக்காங்க. இது நம்மளுக்கு நல்லா இருக்கு. கேடிஎம்மோட மெயின் தீம் கலரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு தான். ஆரஞ்சு அண்ட் பிளாக், ஆரஞ்சு அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு. இன்னொரு புது கலர் தான் நம்மளுக்கு, அந்த கலர் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனால் இந்த ஒரு ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவர் அட்ராக்டிவா கொஞ்சம் நல்லா நிறைய பேரை கவர்ற மாதிரியும் நல்லா இருக்கு இந்த மாதிரி கலரு. அப்புறம் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஃபைபர் செட்டப்லாம் நமக்கு தந்திருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மெட்டலில் தந்திருக்காங்க. இது அப்படியே ஒட்டி நம்மளுக்கு இல்லை ஃபைபரில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபராக நம்மளுக்கு இதில் தந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் லெஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்பீடும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் நம்மளுக்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு பேக் ப்ரொஃபைலு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த கேடிஎம் 390யோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. பார்க்க நல்லா ஒரு ப்ராடாக கொஞ்சம் அகலமாக இருந்தால் கூட இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர்ஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு இதோட மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 28.9 கிலோமீட்டர்ஸ் நமக்கு மைலேஜ் தருதுன்னு போட்டிருக்காங்க. 28.9 அப்படியே கொஞ்சம் 29ன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு நமக்கு இதுக்கு கிளைம் பண்ணுது. ஆனால் 390 அந்த சிசி பார்த்தீங்கன்னா சரியா பெட்ரோல் ஃபியூல் இருக்கும். அதனால அது அந்த 29 தருது நம்மளுக்கு போதும்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ஒரு அக்ரெசிவான வண்டின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 390 அதுவும் கேடிஎம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்பீடுக்கு தான் நம்மளுக்கு, கேடிஎம்னாலே நம்மளுக்கு ஸ்பீடு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த ஸ்பீடுக்கு கரெக்டாக நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. இல்லை இது வாங்கினவங்க யாராக இருந்தாலும் சரி, ஸ்லோவாக போகிறவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் அடிச்சிக்கவே முடியாத ஆள் இந்த கேடிஎம் 390. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே சீட்டு பற்றி பார்த்துடலாம். சீட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஸ்பெட் சீட்டாக நம்ம தந்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. அந்த கேப்பும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகே நான் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ஒட்டி உட்காரதுக்கு பதிலாக கொஞ்சம் லென்த்தாக நம்மளுக்கு
தந்ததுனால சீட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால இன்னும் ஒரு 3 பேர் கன்ஃபார்மாக கரெக்டாக உட்காந்துட்டு போக முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர்னா ஓகே நான் சொல்லிப்பேன். 2 பேர் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். அந்த 3வது ஆளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் சீட்லேருந்து. சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் சைடு இது நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக இது இல்லைன்னு கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹார்டாக இருந்ததுவா. ஆனால் உட்கார இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. பில்லியனுக்கும் சரி இங்கே ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நம்மளுக்கு இங்கே ரைடிங் கம்ஃபர்ட் மட்டும் சூப்பராக நான் சொல்லுவேன். அப்புறம் பின்னாடி அந்த சீட்டுக்கு பின்னாடியே நம்மளுக்கு கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் பிடிச்சிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கேப்பு நல்லா நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த கேப்பில் இன்னும் நம்மளுக்கு ஃபுல் ஹேண்டு நல்லா போட்டு நம்மளுக்கு பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராப் ரேல்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த பேக் லைட் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படியே அதுக்கும் நம்மளுக்கு ஒரு சீல்டுமே இங்கே போட்டு தந்திருக்காங்க. அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கும் நம்ம இந்த பேக் லைட்டுக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் பின்னாடி உட்காரதுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த கிராப் ரேல்ஸ் தந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் கேடிஎம்ல இந்த அளவுக்கு எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் இதே நமக்கு போதும். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. கீழே இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலே இங்கேயும் நம்மளுக்கு இந்த சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. அது ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முடிச்சாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த கேடிஎம் ஏதாவது வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் கன்ஃபார்ம் சொன்ன இந்த ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சஸ்பென்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கிளிப்ஸ் கம்ப்ரஷன் ரீபவுண்டு அட்ஜஸ்டபிள் தான் தந்திருக்காங்க. இது என்ன யூஸ்ன்னு கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இடத்துல ஆஃப் ரோடு இல்லை இந்த மாதிரி இந்த ரோட்ஸில் நம்ம போகிறோம் இல்லை ரெயினில் ஏதாவது போகிறோம்னா அதுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க 5 ஸ்டெப்பாக. இது எப்படி தெரியுமா, ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு இப்போ இந்த சஸ்பென்ஷன் ஸ்மூத்தாக வேணா ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு இது செஞ்சுக்கலாம். அதே நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு மட்டும்தான் இந்த இதில் முன்னாடி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஆனால் இது உண்மையாக சொல்கிறேன், சரியான ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த சஸ்பென்ஷனு WPயில் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அதுவும் 5 ஸ்டெப்பில் இந்த மாதிரி ரீபவுண்ட்லாம் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்கன்னா எல்லாம் இந்த கேடிஎம்ல வாட்டி இப்படி தான் இந்த மாதிரி புதுசாக நல்லா இருக்குது பார்க்கவும். சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா WP Apex USD ஃபோர்க்ஸ் தான் நமக்கு இதில் தந்திருக்காங்க. 43 mm டயமீட்டரோட நமக்கு இதில் தந்திருக்காங்க. 45 mm இது ஃபோர்க்ஸை நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி நம்ம இதில் பார்த்துடலாம். பிரேக்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு 320 mm டிஸ்பிளே தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க இல்லை. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110/70 79 நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இந்த 390 பேக் சஸ்பென்ஷன் பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். நம்ம இந்த மெயின் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WP Apexல மோனோஷாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150/60 17" வீல்ஸாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240 mm டிஸ்பிளேக் தான் நம்மளுக்கு பேக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேக் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதோட இன்னும் நம்மளுக்கு இந்த ஒரு திங் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதை உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளே செய்யும்போது நான் உங்களுக்கு டிஸ்பிளேவை நான் ரிவ்யூ போடும்போது அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்புறம் வெயிட்டை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 183 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் சீட் ஹைட்டு நம்மளுக்கு பார்த்துடலாம். சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 820 mm சீட் ஹைட் தந்திருக்காங்க. சொல்லப்போனால் 800 mm தான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 20 எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 20 வந்து நம்மளுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீட் கம்மி பண்ணவும் செஞ்சுக்கலாம், ஏற்றவும் செய்யலாம். அந்த 20 mm வந்து நம்மளோட சிஸ்டம் தான். அது சொல்லப்போனால் 800 mm சீட் ஹைட் தான். அந்த 20 வந்து நமக்கு வேணும்னா நம்ம ஏற்றிக்கலாம் இல்லை இறக்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க அட்ஜஸ்டபிள் சீட் ஹைட்டு. வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 168 kg நம்மளுக்கு இந்த வண்டி வெயிட் தருது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 390 சரி ரொம்ப ஏதோ வெயிட்டு அப்படின்னு நினச்சேன் ஓரளவுக்கு. ஆனால் வெயிட்டு தான் இல்லை நான் வெயிட் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் வெயிட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 168 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வெயிட்டாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டி KTM 390 இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா சரியான இன்ஜின், ஏன்னா இன்ஜின் தான் நம்மளுக்கு KTMலயே சரியான பெஸ்ட்டான இதுன்னு நான் சொல்லிப்பேன். இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 398.63 cc நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் கொண்ட வண்டி தான் இது.
சிங்கிள் சிலிண்டர் கிங்கனாலே நம்ம கேடிஎம் டியூக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆர்சின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சிங்கிள் சிலிண்டர் கிங்கனாலே நம்மளுக்கு கேடிஎம் தான். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுக்கு பவர். இப்போ பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46 PS 8500 RPM நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39 Nm 6500 கொண்ட RPM நம்மளுக்கு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியான பவர் டார்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனாலேயே நம்மளுக்கு சரியான அக்ரெசிவான ஸ்பீடு ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு நான் இதில் சொல்லிப்பேன். நான் கிளாஸாக நம்ம இப்போ ஸ்விட்சஸ் இப்போ அப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இந்த கேடிஎம்லேயே மெயின் ஒரு பார்ட் எடுக்குதுன்னா இந்த கீ ஃபீச்சர்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தான் நம்ம மொத்த கண்ட்ரோல் இந்த கேடிஎம் இருக்குது. அது என்னென்னு பொறுமையாக பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் இங்கே தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். நான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட்டு நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இது எல்லாமே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லிப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஸ்பிளேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கணும், இப்போ நம்ம உள்ளே போய் எடுக்கிறதுக்கு பதிலாக சீக்கிரமாக ஒரே கிளிக்கில் நம்ம எடுக்கிறதுக்கான ஃபேவரட் பட்டனுக்கு ஸ்விட்ச் இது தந்திருக்காங்க நமக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்சு ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட்கான இது மட்டும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. வேறு எந்த ஒரு கீ ஆப்ஷன் இங்கே ரைட் சைடில் இல்லை. ஒன்லி கில் ஸ்விட்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, அதுக்கான 2 பட்டன் மட்டும் தான் நம்மளுக்கு இல்லை ரைட் சைடில் இருக்குது. இப்போ மொத்த ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த டிஸ்பிளே பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த டிஸ்பிளேக்கு லெஃப்ட்லேயே நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை சி டைப்கான சார்ஜிங் போர்ட் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. எங்கேயாவது நம்ம லாங்காக தான் போகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜு மொபைலு தேவை, அதனால் சார்ஜிங்கும் நம்மளுக்கு தேவை தான். அதனால் சார்ஜிங் போட்டு நமக்கு இதில் அவைலபிளாக தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாமா? ரெடி டு ரேஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. கேடிஎம்மோட ஒரே பிராண்டான ரெடி டு ரேஸ் அந்த இது மட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்னென்ன தந்திருக்காங்க பார்த்துடலாம். எங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு இங்கே போட்டிருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் எவ்வளோ என்ன ஃபியூல் இண்டிகேட்டருக்கான இது தந்திருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் நம்மளுக்கு இதில் இருக்குது மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிஎஸும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஏபிஎஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு எல்லாமே சேர்ந்த ஒரு வண்டினா நம்ம கேடிஎம் 390 இல்லை கேடிஎம் வண்டியில் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கேரில் இருக்கோ நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நியூட்ரல் இருக்குது, நியூட்ரல் என்ன காட்டுது, நல்லா போல்டாக நல்லா பெருசாகவும் காட்டுது. இங்கே என்னென்ன கேரில் இருக்குன்னு காட்டலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது இப்போ வண்டி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இப்போ ஸ்பீடோ மீட்டர் இப்போது நம்ம 10ல் போகிறோம் 100ல் போகிறோம் அந்த மாதிரி பார்த்துக்கிறது வந்து நம்ம இந்த இதில் பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடுக்கு செட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் ரோடுக்கான ஏபிஎஸ் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது நம்ம சடனாக போகும்போது பிரேக் ஏதாவது பிடிச்சோன்னா ஒன்று அப்படியே இழுத்துன்னு போவோம். அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆனும் பண்ணிக்கலாம் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். அப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர், இப்போ ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு இல்லை அதை லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடோமீட்டர் தந்திருக்காங்க. அப்புறம் பேட்டரியோட வோல்டேஜ் தந்திருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்மளுக்கு முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியும் பார்த்துக்கிறோமோ அது இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேட்டரியும் நம்ம கவனிச்சிக்கணும். ஏன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா இது பேட்டரியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பேட்டரி இல்லைன்னா நீங்கள் பெட்ரோல் ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக இருந்தாலும் சரி ஆன் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப் 1க்கான இது நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ரெண்டுமே இருக்குது. அப்படியே பொறுமையாக இருந்தால் அப்படியே பார்க்கலாம். அப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளியராக இப்போ அந்த வண்டி இப்போ நமக்கு என்ன வண்டி எடுத்துன்னு வந்தோமோ அந்த இது லோகோ போட்டு நம்ம நல்லா சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளேல என்னென்ன காட்டுறாங்களோ நல்லா க்யூட்டாக காட்டியிருக்காங்க. அந்த குட்டி மினியேச்சர் 390 இருக்கிற மாதிரியே இருக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் தந்துருக்காங்க. அப்புறம் இல்லை மோட்டார் சைக்கிள் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ரைடு மோடு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் மோடுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரெயின் மோடுன்னு இருக்குது. மொத்தமாக 3 மோடில் நமக்கு தந்திருக்காங்க. ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு,
அப்புறம் ரெயின் 3 மோட்ஸில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு இப்போ ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கான ஏபிஎஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் சூப்பர் மோட்டோக்கான அதுக்கும் தந்திருக்காங்க. எப்படின்னா இது இப்போ நம்ம சூப்பர் மோட்டோவில் போனீங்கன்னா பேக்கில் இருக்கிற ஏபிஎஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம அந்த ஸ்கிட் எதாவது அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த இதுக்கு யூஸ் ஆகும். அதே நீங்கள் ரோடு போட்டிங்கன்னா இப்போ நம்ம இதுலையுமே நம்மளுக்கு ஏபிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுலேயே நம்மளுக்கு இதில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் காட்டுது. அது இப்போ இது போட்டு சூப்பர் மோட்டோ போட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு ரெட்டில் காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்ட் சைடில் எம்டிசி மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஆன் பண்ணதுனால நம்மளுக்கு இப்போ ஏதாவது கொஞ்சம் ஸ்கிட் ஆனாலும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு இது கரெக்டாக ட்ராக்கு வந்துடும் நமக்கு. அதே நம்ம ஆஃப் பண்ணோன்னா அதுலேயே நம்மளுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். ஆஃப் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் பிரேக் ஏதாவது பேக் பிரேக் பிடிச்சோன்னா அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதே நம்மளுக்கு இது போகும்போது நமக்கு கொஞ்சம் இங்கேயே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் இன்ஃபோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோவை பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம்னு நம்ம இதில் கரெக்டாக அந்த டியூக்கோட மினியேச்சராக காட்டிட்டு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு இங்கே பார்த்துக்கலாம்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. இங்கே அது நல்ல ஒரு ஃபீச்சர் நான் சொல்லிப்பேன். இதை க்ரூஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இதாக தந்திருக்காங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்னு தந்திருக்காங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 போட்டு நம்மளுக்கு வேற யார்கிட்டே நம்ம வண்டி தந்தோம்னா அவங்க என்னதான் சரி என்ன பண்ணாலும் சரி 70க்கு மேலே அவங்க ஸ்பீடுக்கு போக முடியாது. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி நம்மளுக்கு தெரியும். க்ரூஸ் கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீடுன்னு செட் பண்ணிட்டு நம்ம எதாவது கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரீ எதாவது பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம். நம்ம என்ன கிலோமீட்டர் நமக்கு என்ன ஸ்பீடு வச்சுருக்கோமோ அந்த ஸ்பீடு தவிர அதுக்கு மேலேயும் போகாது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் 1 or 2 ஸ்பீடு கம்மியாக போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது வச்சோமோ அந்த ஸ்பீடில் கரெக்டாக ஒரு இது நமக்கு எடுத்துன்னு போவோம் வண்டி. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரட் பார் இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் என்னென்ன வேணும்னு நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஃபேவரட்ஸ் என்னென்ன இதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சுவிட்ச் நான் அதை சொல்லியிருப்பேன். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு இப்போ ஏதாவது நம்ம கஸ்டமை இப்போ நம்மளுக்கு இந்த சுவிட்சுக்கு நமக்கு எது வேணும், ரைட் மோடு வேணுமா இல்லை ஏபிஎஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த ஒரே கிளிக்கில் எது நம்ம தேவையோ அந்த ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான ஒரே கிளிக்குக்கான சுவிட்ச் அதான் நம்மளுக்கு கஸ்டம் சுவிட்ச் நம்மளுக்கு இதை தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவிக் செலக்டருக்கான இது பார்த்தீங்கன்னா குவிக்காக செலக்ட் பண்ணதுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அதுக்கான இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. குவிக் செலக்டர்னு அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இருக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். அப்புறம் இந்த கேடிஎம்க்குன்னு தனியாக ஒரு ஆப்பும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கேடிஎம் கனெக்ட் ஆப்னு நம்ம ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸு, மியூசிக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, கால் நோட்டிஃபிகேஷன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் எதாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்ஸும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண மூலிமா நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டார் ஷிஃப்டார் தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நம்ம ஒரு வாட்டிக்கும் கிளச்சு பிடிச்சி நம்ம கியர் மாற்றுறது தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு. நிறைய கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். குவிக் ஷிஃப்டார் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அதாவது நம்ம ட்ராக்கு, ஆனால் இது மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேசிங்க்கு அப்புறம் ட்ராக்ல மட்டும் நம்மளுக்கு இதில் யூஸாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஸ்பீடில் எல்லாம் போகும்போது அந்த கிளச்சு நம்ம பிடிக்காமையே நம்ம கியரை மாற்றிட்டு போகலாம். அதுதான் நம்மளுக்கு குவிக் ஷிஃப்டாரு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்வும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஒரு ஆப்ஷன் இதில் தந்திருக்காங்க. ஏன்னா ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் தந்தாங்கன்னா அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா குவிக் ஷிஃப்டர் இல்லாமல் நம்ம கிளச்சு பிடிச்சி கேர் மாத்திர மாதிரி தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இதை தந்திருக்காங்க. உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இங்கே தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் இது நம்மளுக்கு இதில் சிம்பிள் காட்டியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இது நம்மளுக்கு இதில் ஆன் பண்ணலாம். இப்போ அதை போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ கீழே போனேன்னா கீழே செட்டிங்ஸ்க்கு தான் போகும். அது நடுவில் அந்த இதுக்கு எதுவுமே போகாது. ஏன்னா நம்ம இந்த மொபைலில் எதுவும் கனெக்ட் பண்ணல. அதனால நம்மளுக்கு அந்த இது ஆப்ஷன் நம்மளுக்கு ஆன் ஆகல. மொபைல் நீங்கள் அந்த கேடிஎம்முக்கான அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் போய் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த கேடிஎம் 390யோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டு ஒரே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை போட்டு உங்களுக்காக ஒரு எங்கேஜிங்காக நம்ம வச்சுக்கலாம்.
மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் உங்ககிட்ட நான் கேட்கறேன். இந்த வண்டியோட ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து வீடியோ இவ்வளவு தூரம் பாக்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until bye from Raju Throtler. Yeah.